குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 11/4/2026 சனிக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம். 11க்கு உடையவன் லாபாதிபதி திசை எப்படி இருக்கும்? 12 ராசிகளில் 11ஆம் இடம் ஒரு வித்தியாசமான முக்கியமான நல்ல இடம். பாவிகளுக்கும் உகந்தது, சுபர்களுக்கும் உகந்தது. 4, 5, 9, 7, 10 இந்த இடங்கள்லாம் சுபர்களுக்கு உகந்தது, பாவிகளுக்கு அவ்வளோ இல்லை. 5, 9க்கு உடையவன் என்னதான் பாவி என்றாலும் மிஞ்சு பலன் தருவர். ஆனால் சுபமோ அசுபமோ எந்த இடமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு தன்மையாக இருந்தாலும் நன்மையை மட்டுமே செய்யக்கூடியது இந்த 11ஆம் இடம். பாவர்கள் பட்டியலிலும் வரும், நல்லவர் பட்டியலிலும் வரும். தான் நல்லது மட்டுமே செய்வேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருப்பவன் 11ஆம் இடத்து அதிபதி. இவருடைய திசை நடந்தால் எப்படி இருக்கும்? இவர்கள் தனக்கு மூத்தோரை மதிப்பார்கள், அதன்படி நடப்பார்கள். அப்படி நடக்கின்ற காரணத்தால் அவர்களிடமிருந்து நிறைய சலுகைகளை பெற்று இன்பமாக வாழ்வார்கள். பெரியோர்களால் மூத்தோர்களால் அந்திய காலம் வரை லாபம் உண்டு. இதுவே ஒரு பெரிய விஷயம். அடுத்து, செல்வ வளம் நிரம்ப பெற்றவர். ஊரணி ஊற்று என்பார்கள். கிணற்று நீர் ஒரு அளவு இருக்கும், எடுத்ததும் அந்த இடத்தை வேறு நீர் நிரப்பிவிடும், அடிமட்ட நீர் வந்து நிரப்பிவிடும். வற்றாத ஊற்று, அந்த தன்மை இவர்களுக்கு செல்வ வளம். என்னதான் இவர்கள் செலவழித்தாலும், என்னதான் தானம் செய்தாலும், வற்றாத செல்வத்துக்கு ஒரே இடம் இந்த லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானம் நன்றாக இருந்தால் குன்றி தின்னால் குன்றும் கரையும் என்று சொன்னார்களே, அந்த பழமொழியே பொய்த்துவிடும். அந்த செல்வ வளத்துக்கு, வற்றாத செல்வ வளத்துக்கு இந்த 11ஆம் இடம் மிக மிக முக்கியமான ஒன்று. அடுத்து, செல்வாக்கு. முகராசி வேண்டும். ஒரு சிலர் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள், ஆனால் அவர்களை ஏனோ பிடிக்காது, மற்றவர்களுக்கு ஒதுங்கி போவார்கள் அல்லது துச்சமாக நினைப்பார்கள். அவர்கள் என்ன தவறு செய்தார், என்ன கெடுதல் செய்தார் என்று சொன்னால் சொல்ல தெரியாது, ஏனால் செய்திருக்கவே மாட்டார். ஒரு சிலர் சில தொந்தரவுகளை கொடுப்பார்கள், கெட்டது செய்வார்கள். இருப்பினும் அவர்கள் மீது பாசம் வரும். இது ஒரு காந்த சக்தி. அந்த காந்த சக்தி 11ஆம் இடத்திற்கு உண்டு. ஆக யாராயிருந்தாலும் 11ஆம் இடத்து அதிபதி திசை நடந்தால் 100க்கு 90 பேருக்கு நன்மையே நடக்கும். 10 பேருக்கு மற்ற பல காரணங்களை வைத்து சில தவறுகள் கெடுதல்கள் நடக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த 11ஆம் இடத்து அதிபதி திசை நடந்தால் நன்மை விளையும், லாபம் பெருகும், பெரியோர்களால் நன்மைகள் உண்டு, செல்வாக்கு உண்டு. அன்பர்களே, இதுவரை 11ஆம் இடத்து அதிபதியுடைய திசை நடந்தால் எப்படி என்று பார்த்தோம். இனி எந்தெந்த நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் என்று பார்ப்போம்.
அவிட்டம் பூரட்டாதி பரணி, ரோஹிணி புனர்பூசம் ஆயில்யம், பூரம் அஸ்தம் சித்திரை, விசாகம் கேட்டை பூராடம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, மிக மிக நல்ல பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். எல்லோரும் பாராட்டும்படியான ஒரு செயலை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள். யாராலும் அவிழ்க்க முடியா ஒரு முடிச்சை இன்று நீங்கள் அவிழ்ப்பீர்கள். பாராட்டு உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு விருப்பமானவர்களின் தேவை பூர்த்தி அடைய கூடுதல் அலைச்சல் இன்று உங்களுக்கு உண்டு. அது நண்பனாக இருக்கலாம், அல்லது கணவன் அல்லது மனைவியாக இருக்கலாம். கடகராசி அன்பர்களே, நல்ல நாள். இந்த நாள் உங்கள் உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில் பேசினால் கூட, மற்றவர்கள் பேசினால் கூட தற்காத்து உங்களை காத்துக்கொண்டு அமைதியாக பேசி உங்கள் காரியத்தை நீங்கள் சாதிக்கும் நாள். சிம்மராசி அன்பர்களே, எதை செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தீர்மானமான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கும் நாள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு விருப்பமான ஒரு பொருளை வாங்குவதற்காக அதிகமான ஒரு செலவை நீங்கள் செய்யும் நாள். இந்த நாள் கூடுதல் செலவு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, எல்லோரும் முயற்சிக்கின்றோம். அந்த முயற்சியின் பலன் ஒருவருக்கு 30ஆக இருக்கும், ஒருவருக்கு 50ஆக இருக்கும், ஒரு சிலருக்கு 80ஆகவும் இருக்கலாம். இன்று உங்கள் முயற்சிக்கு பலன் 80ஆக இருக்கிறது. நல்ல நாள். விருச்சக ராசி அன்பர்களே, சில நேரம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை சிறப்பாக செய்து முடிப்போம். உழைப்பால், அடுத்தவர் தயவால் என்று பல வகைகள் உண்டு. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வேலையை பேச்சால் செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நல்லதோர் லட்சியத்தை தேர்ந்தெடுத்து அதன் வழி நீங்கள் செல்லும் நாள். இந்த நாள் மகர ராசி அன்பர்களே, அடுத்தவர் பேச்சை கேட்டோ அல்லது சரியாக ஆராயாமலோ ஒரு வேலையை தெரியாத்தனமாக செய்து நஷ்டம் அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. இன்று கவனம். கும்பராசி அன்பர்களே, லாபம் உண்டு. இந்த லாபம் உங்களது உழைப்பால் அல்ல, நண்பர்களால் உண்டு. நட்பின் பெருமை இன்று உங்களுக்கு தெரிய வரும். மீனராசி அன்பர்களே,
சாதாரணமாய் நினைத்தீர்கள் ஒரு வேலையை, அது இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்பதை இன்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.